இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வருகின்ற 4ஆம் தேதி என்ன முடிவு தரப்போகிறது என்கிற எதிர்பார்ப்பில் பரபரப்போடு அரசியலிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 4ஆம் தேதியினுடைய முடிவானது தமிழகத்தை அதிர வைக்கக்கூடிய செய்தியாக இருக்க போகிறது என்பதை எல்லோரும் உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது. விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகனினுடைய தரிசனத்தில் வேலின் துணை கொண்டு ஒரு வெற்றி நாயகனாக வலம் வரக்கூடிய தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகப் போகிறார். மே 1 உழைப்பாளிகளினுடைய தொழிலாளர்களினுடைய புரட்சி நாளாக இருப்பதைப் போல மே 4 என்பது விஜய் அவர்களினுடைய விசில் புரட்சியினுடைய நாளாக எதிர்கால வரலாறுகளில் பதிவு செய்யப்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்துவதாக இருக்க போகிறது. இந்த செய்திகள் தமிழகத்தை அதிரச் செய்ய இருக்கிறது என்பதை நாம் தெரிவிக்கிற போது சில அன்பர்கள் நம்மிடத்திலே கேட்கிறார்கள், சுவாமிஜி, நீங்கள் என்ன விஜய் அவர்களை கடவுளாகவே கொண்டாட செய்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே என்று கேட்கிறார்கள். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் கடவுளினுடைய அம்சமாகத்தான் இந்த மண்ணில் பிறப்பெடுத்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான பயணத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மனித பிறவியினுடைய பேருண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த பாதைகளுக்கு பயணிக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள். நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் நாம் எங்கே இருந்தோம்? நாம் எங்கோ ஒரு இடத்தில் இருந்துதான் இந்த உலகத்தில் பிரவேசம் செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. அதை கடந்து இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை. அப்படி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுது அடுத்து நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள்? ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எங்கோ இருந்து இந்த உலகத்தில் பிரவேசித்த நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது இன்னொரு நிலைக்கு, இன்னொரு இடத்திற்கு செல்ல போகிறோம் என்பதையும் நம்மால் அனுமானித்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஞானிகளும் சித்தர்களும் அருளாளர்களும் தீர்க்கதரிசிகளும் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஜகத்தில் மேலேழு உலகங்கள், கீழேழு உலகங்கள் என்று உயர்ந்த உலகங்களும் தாழ்ந்த உலகங்களும் இந்த ஜகத்தில் இருக்கிறது.
அந்த உயர்ந்த உலகங்கள், சொர்க்க உலகங்கள் என்பது அதனுடைய முதல் நிலையாக இந்த பூலோகம் இருக்கிறது. அடுத்து புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்று 7 உலகங்கள் மேல் உலகங்களாக, புண்ணிய உலகங்களாக இருக்கிறது. அதே போல கீழ் உலகங்கள் அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம் என்று கீழ் 7 உலகங்கள் நரக உலகங்களாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பல புண்ணியங்களின் விளைவாக பிறப்பை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு அடுத்த அந்த நிலை உலகங்களுக்கு செல்லப் போகிறார்கள் என்பதுதான் இறை உண்மையாக இருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் எப்படி பெறுகிறீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தர்மத்தோடு வாழுகிறவர்கள் புண்ணிய பலனை பெறுகிறார்கள். அவர்கள் புண்ணிய பலனை பெறுகிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுது புண்ணிய உலகங்களுக்கு, சொர்க்க உலகங்களுக்கு பயணிக்கிற இடம் பெறுகிற வாய்ப்பை பெறுகிறார்கள். தர்மத்திலே இருந்து தவறியவர்கள் கீழ் உலகங்களிலே, பாவ உலகங்களிலே, நரக உலகங்களிலே வீழக்கூடிய நிலையை பெறுகிறார்கள். இதிலே மனிதர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மை, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை என்னவென்றால், நீங்கள் தர்மத்தோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறத்தான் போகிறீர்கள். அதர்மத்தோடு வாழ்ந்து தர்மங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதர்மத்திலே வாழ்ந்து அனுபவிக்கக்கூடியவர்களும் மரணத்தை தழுவத்தான் போகிறார்கள். எப்படி வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் அப்படி இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெற்று செல்லக்கூடிய இடம் உயர்ந்த உலகமாக இருக்க வேண்டுமா, தாழ்ந்த நரக உலகத்திலே தண்டனைகளுக்கு ஆளாக வேண்டுமா என்பதைத்தான் எல்லா மனிதர்களும் யோசித்து அவர்களினுடைய வினைகளை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இறை உணர்வுகளினுடைய அடிப்படைகளிலேதான் இதற்கான வாய்ப்புகளை மனிதர்கள் பெறுகிறார்கள். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனிதர்கள் எல்லோரும் தர்மத்தோடு வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய ஞானிகளினுடைய, தீர்க்கதரிசிகளினுடைய தீர்க்கமான கருத்தாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது. அதுவும் மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாக, உயர்ந்த ஆன்மீகமாக, உயர்ந்த இறைநிலையாக இருப்பது அரசியல், அரசு, அரசாட்சி. அரசாளுகிறவர்கள் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள். இதை சொல்லுகிற பொழுது போயும் போயும் இந்த அரசியலிலே இருக்கக்கூடிய இந்த அவலமான மனிதர்களை நீங்கள் கடவுள் என்று சொல்லலாமா? இது மிகவும் அதீதமாக இருக்கிறது என்று கருத்து தெரிவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் சூட்சுமமாக இருக்கிறான். இறைவனை நீங்கள் பார்ப்பது என்பது அது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இறைவன் இயங்குகிறான், இறைவன் செயல்படுத்துகிறான், இறை சக்தி இந்த உலகத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும், அறிய முடியும். ஆனால் அதே இறை சக்தி, இறைவன் இந்த உலகத்தில் ஸ்தூலமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மூலமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் உங்களுடைய கடவுளாக இருக்கிறார்கள். உங்களுக்கு அறிவை தருகிறவர்கள், உங்களுக்கான பாதையை வகுத்துக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் உங்களுடைய கடவுளாக இருக்கிறார்கள். இதை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அதே போல அரசாளுகிறவர்கள், நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கடவுளாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் நடைமுறை வாழ்வியல் நிகழ்வுகளிலேயே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் பணத்தை பையிலே வைத்துக் கொண்டு பொருள் வாங்குவதற்காக செல்லுகிறீர்கள். அப்படி செல்லுகிற பொழுது உங்களை வழிமறித்து 2 பேர் உங்களுடைய பணத்தை அபகரித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்படி அபகரித்து கொண்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்போது உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு யார், எந்த கடவுள் வருகிறார்? விநாயகர் வருகிறாரா? முருகன் வருகிறாரா? சிவன் வருகிறாரா? விஷ்ணு வருகிறாரா? இயேசு வருகிறாரா? அல்லாஹ் வருகிறாரா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் காவல்துறையிலே புகார் செய்கிறீர்கள். சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கான அந்த பாதுகாப்பையும் உதவியையும் இந்த மண்ணிலே நமக்கான சமுதாயம், நமக்கான கட்டமைப்பு, சட்டம், அதைக்கான நிர்வாகம், அரசாளுகிறவர்கள், அரசுதான் நமக்கு அதை தருகிறது. இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், கோவில் கட்டுகிறோம், கும்பாபிஷேகம் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம் என்றெல்லாம் சொன்னால், இவைகளையெல்லாம் செய்து நாம் கடைபிடித்து பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கான ஒரு அரசாட்சி செய்கிறவர்கள் இருக்கிற பொழுது மட்டுமே இவைகளையெல்லாம் நாம் கடைபிடித்து இந்த மண்ணிலே வாழ முடியும். இந்த மண்ணிலே மக்கள் வாழ்வதற்கு மனிதர்களினுடைய அனைத்தையும் தீர்மானிப்பது அரசாகவும் அரசாளுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவேதான் அரசாளுகிறவர்கள் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயர்ந்த தர்மமாகிய பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிற பொழுதே அவன் கடவுளினுடைய கருணை பெற்றவனாகி விடுகிறான். அவன் தர்மத்தோடு அந்த பொது வாழ்க்கையில், அரசியலில் இயங்குகிற பொழுது அவன் கடவுளினுடைய பிள்ளையாகி விடுகிறான். அவன் தர்மத்திலே இருந்து தவறுகிற பொழுது அவன் பிசாசுகளினுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறான். இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறை உண்மையாக இருக்கிறது. உங்களுடைய ஸ்தூலமான கடவுள்களை வணங்குவதற்கும் அந்த கடவுள்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதர்களும் முதலிலே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஸ்தூலமான கடவுள்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கடவுள்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுதுதான் சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த மூலமான கடவுளை நீங்கள் அடைவதற்கான முயற்சியிலே வெற்றி பெற முடியும்.
எனவேதான் அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் அறம் சார்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். அறம் சார்ந்த மனிதர்கள் அறநெறி அரசியலிலே ஈடுபட்டு அருளாட்சிகள் இந்த உலகத்தில் நிலை பெறுகிற பொழுது, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் அறம் சார்ந்த அரசுகளாக மாறுகிற பொழுது இந்த உலகம் உன்னதமான உலகமாக மலரும். அப்படி மலர்வதற்கு அனைத்து அரசுகளும் அரசாட்சி செய்கிறவர்களும் தர்மத்திற்கானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தர்மத்திற்கான கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. இதை எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய வேண்டுகோள்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியலிலே களமிறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு இயல்பான விஷயமாக முடிந்துவிடக்கூடியது அல்ல. சமுதாயத்தில் அதர்மங்கள் அதிகரிக்கிற பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சில மனிதர்களை, சில அற்புதமான ஆத்மாக்களை இந்த உலகத்தில் இறைவன் செயல்பட வைக்கிறான், இயங்க வைக்கிறான். அப்படிப்பட்ட சூழலிலேதான் இன்றைக்கு விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு பல 100 கோடி வருமானங்களை பெற்றுத்தரக்கூடிய திரைத்துறையிலே இருந்து அந்த வாய்ப்புகளை எல்லாம் துறந்துவிட்டு அதை கடந்து அரசியலிலே அரசியல் கட்சி ஆரம்பித்து செயல்பட வேண்டும், இயங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எப்படி தோன்றியது? அது மட்டுமல்ல, அரசியல் கட்சியை ஆரம்பித்த அவர் தேர்தலை சந்திக்கிற பொழுது பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வேன் என்பதை மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து அவருடைய வேட்பாளர்களை எல்லாம் சத்திய பிரமாணம் ஏற்க வைத்து அவர் அறம் சார்ந்த அரசியலுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான ஆற்றல், அதற்கான மனோதிடம், அதற்கான வலிமைகள் அவருக்கு எப்படி கிடைக்கப்பெற்றது என்பதை எல்லோரும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை கடந்து அனைத்து மதங்களுக்கும் உரிய மனிதனாக, அனைத்து மக்களுக்குமான தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தெளிவு ஏற்படுவதற்கான தீர்க்க தரிசனம் அவருக்கு எப்படி கிட்டியிருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் விஜய் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிலைநாட்டுவதாக நிச்சயம் இருக்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தில் செயல்படக்கூடியவர்கள், அரசியலிலே இயங்கக்கூடியவர்கள், ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணில் பல புண்ணியங்களினுடைய விளைவாக நீங்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறீர்கள். இந்த மண்ணை விட்டு நீங்கள் செல்லக்கூடிய இடம் உயர்ந்த இடமாக, புண்ணியத்திற்கான பலனை தரக்கூடிய இடமாக, அந்த உயர்ந்த லோகங்களில், சத்திய லோகங்களில் நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற மனிதர்களாக எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும். அதற்கு அனைவரும் தர்மத்தோடு வாழ்வதற்கு, தர்மத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்வதற்கு முன்வாருங்கள். அதுதான் அனைவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவாக இருக்கும். அனைவரும் தர்மத்தோடு வாழ்வதற்கு இறை பேராற்றல் அருளட்டும். பரிபூரண நல்லாசிகள்.